இப்போ நம்ம வந்து இளநீ வாங்கலாம்னு சொல்லிட்டு இளநீ கடைக்கு வந்துருக்கோம். இங்கே இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர். அதனால் வந்து நான் எப்பவுமே எங்கேயுமே இளநீ வாங்க மாட்டேன், இவர்கிட்ட தான் வந்து வாங்குவேன். ஸோ கைஸ், இப்போ அம்மா வந்துட்டாங்க. இப்போ நம்ம போய் இளநீ பாயசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இளநீ பாயசம் வந்து சூடாக குடிக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு தான் குடிக்கணும். ஸோ அதுவும் கொஞ்சம் லேட் ஆகும் இந்த ப்ராசஸ். கொஞ்சம் பாருங்கள் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த குவாரண்டைனில் இந்த மே மாதம் சம்மரில் இந்த விஷயத்தை நீங்கள் வீட்டில் செய்யுங்க. இது ரொம்ப ஃபேமஸ். சில இடத்துலலாம் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு அஞ்சப்பரில் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா இளநீ பாயசம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இளநீ பாயசத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், கேமரா வந்து ஒரு இடத்துல செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இளநியை வெட்டி அந்த தண்ணியை வந்து இந்த இதுக்குள்ளே ஊற்றலாம். ஸோ வந்து அம்மா இந்த தேங்காய் வேணுமாம்மா? அதுக்குள்ளே இருக்கிற தேங்காயும் வேணுமா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டா ஃபுல்லாக நிறைஞ்சிச்சு. நான் கேமரா எடுத்து காமிக்கிறேன். இந்த குண்டா ஃபுல்லாக நிறைஞ்சிச்சு 2 தேங்காய் தண்ணிக்கு. இப்போ வந்து அந்த தேங்காயையும் வெட்டி கொண்டு போகணும். ஸோ தேங்காய் வெட்டாமல் உள்ளே கொண்டு போயிட்டேன். ஸோ தேங்காவை வெட்டலாம். இப்போ வந்து தேங்காவை ஃபஸ்ட்டு வந்து பொடி பண்ணி அதை உள்ளே போடலாம். அந்த தேங்காவை போட்டு ஸோ கைஸ், இப்போ மிக்சியில் அரைச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காவை வந்து சுரண்டி அதோட இதை போட்டு நம்ம அரைச்சது. இப்போ அந்த அரைச்ச தேங்காவை பாலாக மாற்ற போகிறாங்க. ஸோ இதில் இருக்கிற தேங்காவை நம்ம ஃபுல்லாக சுரண்டி எடுத்துக்கணும். இப்போ வந்து இளநீலேருந்து எடுத்த அந்த கோகோனட்டையும் கொஞ்சம் மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுக்கணும். கடைசிக்கு அது வேணும். அதுக்கப்புறம் இளநீயை அதுக்குள்ளே ஊற்றணும் கொஞ்சம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து சர்க்கரை போடணும். மறுபடியும் அதை மிக்சியில் அரைக்கணும். ஸோ அதையும் அரைச்சாச்சு. ஸோ அதுவும் இப்போ இருக்குது. பால் கொஞ்சம் எடுத்து ஒரு பாட்டில் ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் ஃபஸ்ட்டு வந்து தேங்காயை சுரண்டி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த தேங்காய் பால் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 2வது க்ரஷையும் 2வது மிக்ஸையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இளநீயை ஊற்றி நல்லா இப்படி பண்ணிக்கோங்க. கடைசியில் கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்த அந்த இளநீலேருந்து எடுத்த தேங்காயையும் நல்லா அப்படி சாப்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். இளநீ பாயசம் ரெடி. இது வந்து கொஞ்சம் சில்லுன்னு ஆகணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஹே காய்ஸ், இளநீ பாயசத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாச்சு. இளநீ பாயசம் முடிச்சதுக்கப்புறம் அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டா இன்னும் சில்னஸாக சூப்பராக இருக்கும். உடம்புல இருக்கிற ஹீட்டையும் இது இறக்கி விட்டுரும். ஸோ எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அம்மா காலையில் கோவில் போனப்போ சில கிளிப்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இந்த வீடியோக்கு பின்னாடி நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த கிளிப்ஸையும் நீங்கள் பார்த்து இப்போ என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு சாட்டர்டே சண்டே எப்பவுமே என் ஆஃபீஸ் லீவு. பட் இருந்தாலும் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கோப்ரோ வாங்குறதுக்காக வந்து கொஞ்சம் பணம் சேர்க்கலாம் அப்படிங்கிறக்காக எக்ஸ்ட்ரா ஹவர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு 10 மணிக்கு லாகின் இருந்துச்சு. ஸோ நான் லாகினும் பண்ணிட்டேன். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:15 இருக்கும். ஸோ சாப்பிட்டு நான் லாகினும் பண்ணிட்டேன். சின்ன வயசில் வந்து ஆர்வக்கோளர், நமக்கு ஒரு பேஷன் இருக்கும்ல, ஸோ அந்த பேஷனை நோக்கி போக சில ஆர்வக்கோளரான விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம்ல. ஸோ வந்து அது வந்து என்னோட உள்ளே இருக்கிற டேபிளில் தான் சில விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அம்மா வர வரைக்கும் அதை பார்த்துட்டு ஸோ கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருக்குது. ஸோ அதையும் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் ஷேக் கம்மியாகிற மாதிரி நான் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நிறைய ஷேக் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கோப்ரோ வாங்கிடலாம். லாக்டவுன் முடியட்டும் அப்படின்னு பார்த்தா லாக்டவுனை இழுத்துட்டே தான் போகிறாங்க. ஸோ எனிவே நம்ம கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் என்னோடய டேபிளெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ உள்ளே இருக்கிறது தான் என் டேபிள். ஸோ இந்த டேபிளில் தான் நான் நிறைய விஷயத்தை படிச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது, பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலாம் இந்த டேபிளில் படுத்து தான் தூங்குவேன் படிக்க சொன்னால். ஸோ இதுதான் வந்து என் டேபிள். நிறைய விஷயத்தை ஆர்வக்கோளர் அப்படிங்கிற விஷயத்தில் நான் பண்ணியிருக்கேன். பேக் கேமராவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து அந்த அளவுக்கு அடாப்டபுளாக இருக்காது. இந்த டேபிளில் இந்த மைக்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய
இன்னும் சில செட்டப்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டேன். சின்ன வயசில் ஆர்வக்கோளாறுன்னு ஒன்று இருக்கணும், ஆர்ச்சி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வக்கோளாறு இருந்துச்சு எனக்கு 10th படிக்கும்போதெல்லாம். ஸோ அப்பாட்ட சில அமௌண்ட்டெல்லாம் ஆட்டை போடுவேன். அப்பாட்ட அந்த பொய்யை சொல்லி இந்த பொய்யை சொல்லி எப்படியாவது பணத்தை வாங்கிடுவேன். ஸோ டியூஷன் ஃபீஸ் 500க்கு 1000 சொல்லி பிட்டு போட்டு பணத்தெல்லாம் வாங்கி யூஸ்ஃபுல்லாக தான் செலவு பண்ணுவேன். அது எல்லாத்தையும் அப்படிலாம் சில மைக்ஸு சில செட்டப்ஸ்லாம் வாங்கி இங்கே ஃபிக்ஸ் பண்ணி லோக்கலில் ஒரு ரேடியோ ஸ்டேஷனே ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். சாட்டர்டே சண்டே எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ ஒரு 1 hour 50 minutesலாம் வந்து பேச கற்றுப்பேன். அதில் வந்து பேச கற்றுக்குவேன். ஸோ அப்படி பேசி பழகினது தான் இப்போ வந்து எனக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் ஈஸியாக பேச வருது. ஸோ இப்படி தான் என்னோட இது போயிட்டுருக்கு. இதுதான் என் ஆஃபீஸ் ஒர்க்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு. பார்த்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ கோடிங்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா, இதெல்லாம் மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எங்கள் வீட்டோட பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து வீட்டில் வந்து பிளான்டேஷன் வெஜிடபிள்ஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும். சரி வீட்டு காய்கறியெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்காக கெமிக்கல் இல்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளே இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வேலையில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அம்மா தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடியும் அப்படின்னா உங்கள் வீட்லையும் நீங்கள் இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி மீண்டும் இன்னொரு ஷோவில் இன்னொரு எபிசோடில் இன்னொரு வ்ளாகில் இல்லை இன்னொரு சயின்ஸ்